வணக்கம். ஓஷோவோட தியானத்தின் பாதை புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்து கொண்ட குறிப்புகளை படிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ம் சொல்லுங்க. நாம தியானம்னா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா ஓஷோ சொல்லத பார்த்தா அந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடலையும் மனசையும் தயார்படுத்த ஒரு பெரிய வேலையே இருக்கு. கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு மாரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடி செய்யற என்ட்ரெயின்மெண்ட் மாதிரி. யா. இந்த முதல் சில அத்தியாயங்கள் அந்த தயாரிப்பை பத்தி தான் பேசுது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். தியானம்ங்கிற வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்னு நம்ம மேல இருக்கிற தூசிய தட்டி விட்டு கால்களை சுத்தப்படுத்திக்கிற மாதிரி. ஓஹோ. இந்த அத்தியாயங்கள்ல ஓஷோ சொல்றது என்னன்னா, உண்மையான தாகம் இல்லாம உடல்ல இருக்கிற ஆற்றல் தடைகளை நீக்காம ம். மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை சரி செய்யாம நீங்க எவ்ளோ நேரம் கண்ணை மூடி உக்காந்தாலும் அது தியானம் ஆகாது. அது ஒரு விதமான தூக்கம்தான்னு சொல்றாரு. இதுல என்ன முதல்ல நிறுத்தி யோசிக்க வச்ச விஷயமே அந்த தாகம் பத்தின கருத்து தான். சரி. உண்மையை கண்டுபிடிக்கிறத விட அதற்கான தாகத்தோட இருக்கிறது தான் பெரிய பாக்கியம்னு ஓஷோ சொல்றது கொஞ்சம் முரணா இல்லையா? இலக்க அடையறது தானே முக்கியம். ஆமா. ஆனா ஏன் அந்த பயணத்துல இருக்கிற தாகத்தை அவர் இவ்ளோ பெருசா சொல்றாரு? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நாம வழக்கமா முடிவுல தான் கவனம் வைப்போம். ஆனா ஓஷோ வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல கவனம் வைக்கிறார். ஓகே. அவர் சொல்ற அந்த தாகம்ங்கிறது ஏதோ ஒரு சினிமா பாக்குற ஆர்வம் மாதிரி இல்ல. ஒரு பாலைவனத்துல பல நாளா தண்ணி குடிக்காம சாகுற நிலைமையில இருக்கிற ஒருத்தனுக்கு இருக்கிற தாகம். ஓ, அந்த அளவுக்கா? ஆமா. அந்த நேரத்துல இந்த தண்ணிய குடிச்சா நீ செத்துடுவேன்னு சொன்னா கூட அவன் அத குடிக்க தான் செய்வான். ஏன்னா அடுத்த நிமிஷம் பத்தின கவலை அவனுக்கு இல்ல. சரி சரி. அந்த நிமிஷத்த தாகம்தான் அவனுக்கு முக்கியம். அந்த அளவு தீவிரமான ஒரு தேடல் இருக்கும்போது தான் உண்மைய தேடும் பயணம் அர்த்தமுள்ளதா இருக்கும். இல்லனா அது ஒரு பொழுதுபோக்கா மாறிடும். புரியுது. அந்த தீவிரம் தான் முக்கியம். அப்புறம் அந்த புத்தர் கதை. ஒரு கிராமவாசி எல்லோராலும் ஞானம் அடைய முடியும்னு ஏன் கிழவர் மட்டும் அடையறாங்கன்னு கேக்குறார். அதுக்கு புத்தர் அந்த ஊர் மக்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை பட்டியலிட சொல்றார். அதுல யாருக்குமே ஞானம் அடையணுங்கிற ஆசையே இல்ல. ஆமா. திறமை இருக்கிறது வேற, அது அடையணுங்கிற ஆசை இருக்கிறது வேறன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. கரெக்ட். அந்த தாகத்தோட நம்பிக்கையும் ரொம்ப அவசியம்னு ஓஷோ சொல்றார். நம்பிக்கை. ஆமா. நீங்க ஒரு எதிர்மறை மனநிலையோடு தேட ஆரம்பிச்சா நீங்களே உட்கார்ந்திருக்கிற மரக்கிளைய வெட்டுற மாதிரி தான். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன வெளிச்சத்தை வச்சுதான் இருட்டுக்குள்ள போக முடியும். இருட்டியே குறை சொல்லிட்டு இருந்தா அந்த சின்ன வெளிச்சமும் போயிடும். அப்போ நம்ம பார்வையில தான் எல்லாம் இருக்கு. அதேதான். ரோஜா செடியில இருக்கிற சில பூக்களை பாக்குறோமா இல்ல ஆயிரக்கணக்கான முட்களை பாக்குறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. இந்த தாகம், நம்பிக்கை இதெல்லாம் மன ரீதியான தயாரிப்புகள். இதுக்கப்புறம் ஓஷோ சில நடைமுறை வழிகாட்டுதல்களையும் சொல்றாரு. அதுல முதல்ல முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பேசுங்கன்னு சொல்றாரு. ஆமா. பேசுறதுக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி உதவும்? சம்பந்தம் இருக்கு. நாம பேசும்போது நம்மளோட உயிர் சக்திய அதிகமா செலவு பண்றோம். நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அதிகமா பேசிட்டு வந்தா சாயங்காலம் ரொம்ப சோர்வா இருக்கும். ஆமா, அது உண்மைதான். மௌனமா இருக்கும்போது அந்த சக்தி சேமிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, மௌனம் நம்மள கூட்டத்திலிருந்து பிரிச்சு தனிமையை உணர வைக்குது. ஓ. நாம எப்பவும் பேசிட்டே இருந்தா நம்ம உள் சத்தம் அதிகமாயிடும். இயற்கையோட மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னா நம்ம சத்தம் முதல்ல ஓயணும். அடுத்து நன்றியுணர்வு. இதுக்கு சொல்ற அந்த சீன பெண் துறவியோட கதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குளிருக்கு தங்க இடம் தராத கிராம மக்களுக்கு காலையில எழுந்து நன்றி சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன நிராகரிப்பு வந்தா கூட எவ்வளவு கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். அந்த மனநிலைய எப்படி அடையிறது? அந்த கதையோட சாராம்சம் என்னன்னா, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பாக்குறோங்கிறது தான். அந்த துறவிக்கு இடம் கிடைக்காதது ஒரு நிராகரிப்பு. ஆமா. ஆனா அதனாலதான் அவங்களால அந்த பூத்து குழுங்குற செரிமரங்களையும் முழு நிலவையும் பார்த்து ரசிக்க முடிஞ்சது. ஒருவேளை அவங்களுக்கு யாராவது வீட்டுக்குள்ள இடம் கொடுத்திருந்தா இந்த அற்புதமான அனுபவம் கிடைச்சிருக்காது. கரெக்ட். அப்போ அந்த நிராகரிப்பு ஒரு சாபமா இல்ல, ஒரு வரமா மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு பெரிய ஜன்னல் திறக்கலாம். அதை கவனிக்கிற மனநிலைதான் நன்றியுணர்வு. கேட்கவே ஆழமா இருக்கு. அடுத்ததா அந்த உறுதியான தீர்மானம் எடுக்கிற முறை. மூச்சை முழுசா வெளியேற்றிட்டு அந்த நிலையில நான் தியானத்தை அனுபவிப்பேன்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லணுங்கிறது. இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன் அப்படி ஒரு டெக்னிக்? உடம்பு அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளும்போது மனம் எப்படி அதை ஏத்துக்கும்? இது ஒரு உளவியல் ரீதியான நுட்பம்.
நம்ம சாதாரணமா இருக்கும்போது நம்ம மனசு 1000 விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும். அதனால நாம சொல்ற எந்த தீர்மானமும் மேலோட்டமா தான் பதியும். சரி. ஆனா நீங்க மூச்சை முழுசா வெளியேற்றிட்டு அடக்கி பிடிக்கும்போது என்ன நடக்குது? உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் உயிர்வாயுவுக்காக இயங்கும். ஒரு விதமான உயிர் வாழ்தல் நெருக்கடி உருவாகும். ஓஹோ. அந்த தீவிரமான உச்சக்கட்ட தருணத்துல மனசோட மற்ற எல்லா சத்தங்களும் அடங்கி அத ரொம்ப கூர்மையா கிரகணிக்கிற தன்மையோட இருக்கும். அப்போ நீங்க சொல்ற தீர்மானம் நேரா உங்க ஆழ்மனசுல ஆழமா பதியும். இது சாதாரண மனசை தாண்டி ஆழ்மனதுல நேரடியாக பேசுற மாதிரி. சரியா சொன்னீங்க. சரி. மன ரீதியா இப்படி தயார் செஞ்சதுக்கு அப்புறம் ஓஷோ உடலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம மனசை தயார் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உடல் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா. உடம்புல இருக்கிற தடைகளை நீக்கணும்னு சொல்றாரு. இந்த ஆற்றல் முடிச்சுகள் அல்லது எனர்ஜி பிளாக்ஸ்னா என்ன? அது எப்படி உருவாகுது? ஓஷோ சொல்ற எனர்ஜி பிளாக்ஸ்ங்கிறத நாம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு தோட்டத்து குழாயில ஏற்படுற மடிப்பை கற்பனை பண்ணிக்கலாம். கிங்க் மாதிரி. ஆமா. குழாயில மடிப்பு இருந்தா தண்ணி சரியா போகாது. அதே மாதிரி நம்ம உடம்புல உயிர் சக்தி சுதந்திரமா ஓடணும். ஆனா நாம நம்ம உணர்வுகளை, குறிப்பா கோவம், பயம், துக்கம் போன்றவற்றை வெளிப்படுத்தாம அடக்கி வைக்கும்போது உள்ளேயே தேங்கிடுது. அதேதான், அந்த சக்தி உடம்புல அங்கங்க தேங்கி முடிச்சுகள் மாதிரி உருவாகுது. இதுதான் பின்னாடி காரணம் தெரியாத உடல்வலி, இறுக்கம், ஏன் நோய்களா கூட மாறுதுன்னு ஓஷோ சொல்றார். அப்போ சிலர் பதட்டத்துல கால ஆட்டிட்டு இருக்கிறது, பல்ல கடிக்கிறது, இதெல்லாம் அதெல்லாம் அந்த அடக்கப்பட்ட சக்தியோட வெளிப்பாடுகள் தான். இதுக்கு ஓஷோ சொல்ற தீர்வு கொஞ்சம் வினோதமா இருக்கு. தனியா ஒரு அறையில இருந்து உடம்ப அது இஷ்டத்துக்கு இயங்க விட சொல்றாரு. ஆமா, கத்தலாம், ஆடலாம். ஒரு தலையணைய வச்சு கற்பனையான எதிரிய தாக்கலான்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம்? இல்ல இது ஒரு ரூபகமா? இல்ல, இது ரூபகமா மட்டும் இல்ல. இது ஒரு உளவியல் சிகிச்சை முறை. கேத்தர்சிஸ்னு சொல்லுவாங்க. ஓ, கேத்தார்சிஸ். அடக்கப்பட்ட உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகால் கொடுக்கறது. இது அப்படியே செய்ய முடியலனாலும் இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம். கோபம் வரும்போது ஒரு தலையணைய ஓங்கி குத்தலாம். சரி. துக்கமா இருக்கும்போது தனியா இருந்து மனம் விட்டு அழலாம். இல்லையா தீவிரமா உடற்பயிற்சி செய்யலாம். நோக்கம் ஒண்ணுதான். உணர்ச்சிகளை உள்ளேயே பூட்டி வைக்காம அத உடலியல் ரீதியா வெளியேத்தணும். ஓகே. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, போர்க்காலங்கள்ல தற்கொலைகளும் மனநோய்களும் குறையுதுன்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. ஏன்னா மக்களோட அடக்கப்பட்ட வன்முறை உணர்வுகளுக்கு போர் ஒரு வடிகால் அமைச்சு கொடுக்குது. ஓகே. பழைய தடைகளை இப்படி நீக்கலாம். ஆனா புதுசா தடைகள் உருவாகாம தடுக்கிறது எப்படி? கோபம், பயம் இதெல்லாம் வாழ்க்கையில வரத்தானே செய்யும். அதுக்கு ஓஷோ சொல்ற வழிதான் ஆக்கப்பூர்வமான மாற்றம், கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆற்றல்ங்கிறது நடுநிலையானது. அது நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அத வச்சு ஒரு வீட்டை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். சரி. உங்களுக்கு ஆபீஸ்ல மேனேஜர் மேல கோபம் வருது, ஆனா அங்க காட்ட முடியலன்னு வைங்க. அந்த கோப சக்தியை அப்படியே அடக்காம உங்க கை, கால், வயிற்று தசைகளை முழு பலத்தோட இறுக்கி அப்புறம் தளர்த்துங்க. அந்த கோப ஆற்றல் உங்க தசைகளை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமா பயன்படும். இதை விட ஒருபடி மேல போனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்ல ஈடுபடுறது. தோட்ட வேலை, சித்திரக்கலை, இசை மாதிரி எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க ஆக்கத்திறன்ல வளர வளர அழிவுபூர்வமான உணர்ச்சிகளான கோபம், பொறாமைக்கு உங்ககிட்ட சக்தி இருக்காது. உடல்ல இருக்கிற ஆற்றலை ஆக்கப்பூர்வமா மாத்துறத பத்தி பேசணும். இதே மாதிரி மனசுல இருக்கிற ஆற்றலை, அதாவது நம்ம நினைவுகளை எப்படி கையாள்வது? ஏன்னா நம்ம பொதுவா நமக்கு நடந்த அவமானங்கள், வலிகள், தோல்விகளை தானே திரும்ப திரும்ப நம்ம வச்சு பார்த்தோம். ஆமா, அது மனித இயல்பு. ஆனா ஓஷோ கேக்குற கேள்வி, நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்துக்கான விதையா மாறுதுங்கிறது தான். ஓ. நீங்க முட்களையே நினைச்சிட்டு இருந்தா உங்க வாழ்க்கை ஒரு முட்புதரா தான் இருக்கும். பூக்களை நினைச்சா அது பூந்தோட்டமா மாறும். ஸ்வர்க்கமும் நரகமும் எங்கோ இல்ல, அது நம்ம மனநிலைதான்னு சொல்றார். நாம எதை நினைவில் நிறுத்த தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. கரெக்டா சொன்னீங்க. இத விளக்க புத்தரின் சீடர் பூர்ணாவின் கதை சொல்லப்படுது. ஆனா அது ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். புத்தர் மக்கள் உன்னை திட்டினால் என்ன செய்வாய்னு கேட்கிறார். பூர்ணா, அவர்கள் என்னை அடிக்கவில்லையே என நன்றி சொல்வேன்கிறார். கொன்றுவிட்டால்னு கேட்டா இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்ததற்கு நன்றி சொல்வேன்கிறார். நம்மளால ஒருத்தர் டிராஃபிக்ல கட்டடிச்சாலே தாங்க முடியல. இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய நடைமுறை பாடம் என்ன? இது ஒரு உச்சபட்ச மனநிலைதான். ஆனா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம்,
வெளியில என்ன நடந்தாலும் அதுக்கு நாம எப்படி பிரதிகரிக்கணுங்கிற தேர்வு நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறது தான். நம்மளோட ரியாக்ஷன் நம்ம கையில இருக்கு. அதேதான். வெளியுலக சம்பவங்கள் நம்மள எதுவும் செய்ய முடியாது. நம்மளோட பிரதிகரணம் தான் நம்மள காயப்படுத்துது அல்லது அமைதிப்படுத்துது. ஓஹோ. மகாவீரர் நடக்கும்போது முட்கள் குனிஞ்சது, முகமது நபி நடக்கும்போது மேகம் கொடப்பிடிச்சதுங்கிற கதைகள் எல்லாம் இத கவித்துவமா சொல்றதுதான். உங்க உள்மனசு முள்ளில்லாம இருந்தா வெளியில இருக்கிற எந்த முள்ளும் உங்களை குத்தாது. சரி சரி, புரியுது. உங்க உள்மனசு குளிர்ச்சியா இருந்தா வெளி உலக வெயில் உங்களை சுடாது. இந்த ஆதாரங்கள்ல நீங்க ஹைலைட் பண்ணிருக்கிற இன்னொரு முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம், காமத்தை பற்றிய ஓஷோவின் பார்வை. காதலும் காமமும் எதிரெதிர் விஷயங்கள்னு சொல்றாரு. இன்றைய நவீன உறவுகள்ல இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமா, இத மேலோட்டமா பார்க்கும்போது குழப்பமா இருக்கலாம். ஓஷோ காமத்தை தவறா சொல்லல, அது ஒரு இயற்கையான உயிரியல் சக்தி. சரி. ஆனா அதுல பெறுதல்ங்கிற எண்ணம் மையமா இருக்கு. காதல்ல கொடுத்தல்ங்கிற எண்ணம் மையமா இருக்கு. காமம் உடலை மையமாக கொண்டது, காதல் ஆன்மாவை மையமாக கொண்டது. ஓ, அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உறவுல உண்மையான அன்பு வளர வளர காமத்தோட தன்மை மாறும். அது ஒரு மிருகத்தனமான தேவையா இல்லாம ஒரு ஆழமான பகிர்வா, ஒரு கொண்டாட்டமா மாறும். அப்போ காமத்தை அடக்க கூடாது. நிச்சயமா கூடாது. அதை அன்பால மாத்தணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுங்கிறாரு. அடக்குனா அது விக்ருதமா மாறிடும். அப்படியானால் ஒரு ஜோடி இந்த மாற்றத்தை எப்படி அடைவது? பெரும்பாலான உறவுகள்ல 2 பேருமே அன்பை எதிர்பார்க்கறாங்க, கொடுக்க தயாரா இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு. ஆமா. இது 2 பிச்சைக்காரங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்கிற கதை மாதிரி இருக்கு. இந்த இக்கட்டான நிலையை எப்படி உடைக்கிறது? ஓஷோ சொல்ற தீர்வு ரொம்ப எளிமையானது, ஆனா கடைப்பிடிக்க கஷ்டமானது. அன்பை கேட்காதீங்க, கொடுங்க. கொடுங்க. ஆமா, நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பிச்சைக்காரரா இல்ல, ஒரு சக்கரவர்த்தியா மாறிடுறீங்க. ஒரு உறவுல ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சாலே அந்த உறவோட தன்மை மாற ஆரம்பிச்சிடும். காந்தி கஸ்தூரிபாய அவர் என் மனைவியாக இருப்பதை நிறுத்தி என் தாயாக மாறிவிட்டார்னு சொன்னதும், 10 பிள்ளைகளை பெற்று கணவனை 11வது பிள்ளையாக பார்னு ஒரு பழைய தமிழ் ஆசீர்வாதம் இருக்கிறதும் இந்த மாற்றத்தை தான் குறிக்குது. உறவு உடல் நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு உயருது. ஆமா, அதுல ஒரு விதமான அமைதியும் ஆழமும் புனிதத்தன்மையும் வருது. அப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தியானம்ங்கிறது ஒரு பயிற்சி முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைக்கான முழுமையான தயாரிப்பு. கரெக்ட். நம்ம உடல்லையும் மனசுலயும் நாம வருஷ கணக்கா அடக்கி வச்சிருக்கிற குப்பைகளை, ஆற்றல் தடைகளை வெளியேத்தாம அமைதியை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் எனக்கு புரியுது. ஆமா, உள்நோக்கிய பயணம் முதல்ல வெளிநோக்கிய ஒரு ஆக்கப்பூர்வமான வெளிப்பாட்டிலிருந்து தான் தொடங்குது. சரியா சொன்னீங்க. அது ஒரு முழுமையான டீக்ளட்டரிங் வேலை. இந்த அலசலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்கள் உள் மனநிலை தான் வெளி உலக பற்றிய உங்கள் பார்வையை தீர்மானிக்கும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சரி. அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா மனசுல பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு சின்ன வருத்தம், ஒரு பழைய அவமானம், அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான, ஒரு பூ மாதிரி அழகான தருணத்தை முழுசா நினைவுல வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க நாளை எப்படி மாத்துதுன்னு கவனிச்சு பாருங்க.